டெய்லி பைபிள் ஸ்கூல். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கரங்களப்பா கரங்களப்பா கரங்களப்பா, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஓ இயேசுவே, அப்பா பிதாவே, எங்களை காண்கிற தேவனே, அப்பா நன்றி உள்ள இருதயத்தும் ஆராதிக்கிறோம். அப்பா இதுகளை மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். சோதிரமே அப்பா சோதிரமே, சோதிரமே அப்பா சோதிரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அதுவரே ஆவியோடு ஆராதிக்கிறோம், கருத்தோடு ஆராதிக்கிறோம். அப்பா புத்தியுள்ள ஆராதனை செலுத்துகிறோம். அப்பா ஓ ரட்சகரே, மீட்பரே, மனவாளரே, உங்களுக்கு நன்றி. தெய்வமே தெய்வமே, கரங்கரப்பா 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 கரங்கரப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நல்ல மேய்ப்பரே, இந்த காலையில நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நல்ல மேய்ப்பர், குறைவில்லப்பா, தாழ்ச்சி இல்லாதவரே. எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, கரங்களப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். லூக்கா 24 அதிகாரம் 1 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். 2 கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு 3 உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் 4 அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். 5 அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? 6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். 7 மனுஷகுமாரன்
பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து 9ஆம் வசனம். கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். 10ஆம் வசனம். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளும். 11ஆம் வசனம். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. 12ஆம் வசனம். பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். 13ஆம் வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். 14ஆம் வசனம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். 15ஆம் வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். 16ஆம் வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கே அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 18ஆம் வசனம். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். 19ஆம் வசனம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். 20ஆம் வசனம். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். 21ஆம் வசனம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாளாயிருக்கிறது. 22ஆம் வசனம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிண்டத்துக்கு போய். 23ஆம் வசனம். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். 24ஆம் வசனம். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறிண்டத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. 26ஆம் வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. 27ஆம் வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 28ஆம் வசனம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். 30ஆம் வசனம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31ஆம் வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கு காட்டின பொழுது
நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு 33ஆம் வசனம், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய் 11 அவரோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு 34ஆம் வசனம், கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு 35ஆம் வசனம், வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். 36ஆம் வசனம், இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 37ஆம் வசனம், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். 38ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? 39ஆம் வசனம், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கின்றபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி 40ஆம் வசனம், தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். 41ஆம் வசனம், ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். 42ஆம் வசனம், அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். 43ஆம் வசனம், அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து 44ஆம் வசனம், அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். 45ஆம் வசனம், அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி 46ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. 47ஆம் வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. 48ஆம் வசனம், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். 49ஆம் வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். 50ஆம் வசனம், பின்னும் அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். 51ஆம் வசனம், அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து 53ஆம் வசனம், நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 24ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நீங்கள் காண்கின்றபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே அப்படின்னு ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. ஏசப்பா இன்னிக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு சில்ட்ரன்ஸ். அதை நம்ம முழுசாக நம்பணும். ஏசப்பாவுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, நம்மை போலவே ஏசப்பாவுக்கு சரீரம் இருக்குது, எலும்புகள் இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா ஏசப்பாவுக்கு ரத்தம் இல்லை. ஒரு உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷங்க உடம்புலையும் ரத்தம் இருக்கும், தண்ணி இருக்கும், ஓகேங்களா? ஆனால் ஏசப்பாவுடைய சரீரத்தில் ரத்தமும் தண்ணீரும் இல்லை. ஏன்னா அவர் அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கடைசி சொட்டு தண்ணீரையும் கூட சிலுவையில் சிந்தி விட்டார். நமக்காக அவர் சிந்திட்டார்னு எழுதியிருக்கு. அப்போ பாருங்கள், அவர் நம்மை போலவே இருக்கிறாரு. ஆனால் ரத்தமும் தண்ணீரும் அவர் சிலுவையில் சிந்தி விட்டதால் அவருக்கு சரீரம் இருக்குது. உயிர் தெழுந்த சரீரத்திலே அவருக்கு என்ன இருக்குது? மறுரூபமான சரீரத்திலே, மகிமையின் சரீரத்திலே நம்மை போலவே அவர் கையோட, காலோட, கண்ணோட, காதோட எல்லாமே அவர்
அவருக்கு இருக்குது, இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரு, நம்ம என்ன பேசுகிறோன்றதை அவர் கேட்குறாரு, நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அதனால் ஏசப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறாருன்னு நம்ம நம்பணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னது யார்? ஆ தேவதூதன், ஆ சீஷர்கள், ஸ்திரீகள். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.